5 சவரன் வரை அடகு வைத்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் கூறியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 சவரன் வரை அடகு வைத்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை அவர் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் பல்வேறு அம்சங்கள் கூறப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு புதிய வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதில் கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் வகை அடகு வைத்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எப்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எப்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எப்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது அந்த புதிய வாக்குறுதி அவருடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்ற தகவலையும் கூடவே கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்தார்? விவரமாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட பலரும் தங்களுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வந்ததாகவும், விவசாய கடன்கள் தள்ளுபடி என்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறு குறு விவசாயிகள், அதாவது சிறிய அளவிலான விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் போன்றோர் வங்கிகளில், அதாவது கூட்டுறவு வங்கி மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து அதனை மீட்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும், அவர்களுக்கு உதவும் விதமாக 1 முதல் 40 கிராம், அதாவது 1 கிராம் முதல் 5 சவரன் வரையிலான நகைகள் அடகு வைக்கப்பட்டிருந்தால் அந்த கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு புது அறிவிப்பை தனது தேர்தல் அறிக்கையில் இணைத்துள்ளதாகவும், இதனை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாகவும், பெண்கள், சிறிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பு மிகவும் மகிழ்ச்சியளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பாலாஜி, இந்த அறிவிப்பு தொடர்பாக இது ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போல கொங்கு மக்கள் இந்த கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுடைய இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் கருத்து என்னவாக இருக்கிறது இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும்? நிச்சயமாக, அதாவது விவசாய கடன்கள் மட்டுமே தள்ளுபடி என்ற ஒரு சூழ்நிலையில் நகை கடன்களும், அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கான நகை கடன்களும் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பானது பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் மற்றும் விவசாய மக்களிடையே இது ஒரு வரவேற்பை பெற்றது என்றே நாம் கூறலாம். இந்த அறிவிப்பை அவர் தெரிவித்ததுமே கூட்டத்தில் கட்டுக்கடங்காத கரகோஷங்கள் எழும்பியது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு விவசாயிகளும் தங்களுக்கு மகிழ்ச்சி என்றே தெரிவித்துள்ளனர். நன்றி பாலாஜி, உரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுக தேர்தல் அறிக்கையில் புதிதாக ஒரு அறிவிப்பு சேர்க்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் ஏழை விவசாயிகள் வங்கிகளில் 5 சவரன் வரை அடகு வைத்திருந்தால் அவர்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். விவசாய சங்கங்களை சேர்ந்த PR பாண்டியன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பை விவசாயிகளுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இது கூடிய விரைவில் தேர்தல் அறிக்கையில் இணைக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அது 5 சவரன் வரை இருக்கக்கூடிய அந்த நகைக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அறிவிப்பை செய்வதை நான் வரவேற்கிறேன். விவசாயிகளுக்கு நெருக்கடியை தீர்ப்பதற்கு, கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நகைக்கடனும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்பதை ஏற்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் வட மாநிலங்களை பின்பற்றி கடன் தள்ளுபடி அறிவிப்போம் என்று காங்கிரஸ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. வட மாநிலங்களில் 2 லட்சம் என்கிற தொகையை நிர்ணயம் செய்து 2 லட்சம் வரையிலான விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வது என்பதை அவர்கள் கொள்கை முடிவாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 லட்சம் கடன் என்று சொல்லுகிற போது விவசாயிகளுக்கு அது ஒரு நம்பிக்கையையும் பயனளிக்கும். காரணம், இன்றைக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடன் நிலத்தின் பெயரில் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட வழங்கப்படுகிற தொகை நிலத்திற்கேற்ப வழங்கப்படுவதில்லை. சில விவசாயிகளிடம் 10 ஏக்கருக்கான சிட்டாடங்களை பெற்றுக்கொண்டு 50,000 ரூபாய் கடனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 10 ஏக்கர் கடன் பெற்றிருக்கிற விவசாயி பெரிய விவசாயி. ஏன்னா வாங்கியிருக்கிற தொகை 2 ஏக்கருக்கான தொகையை மட்டுமே தான் அவர் கடனாக வாங்கியிருக்கிறார். அதே 50,000 ரூபாயை 2 ஏக்கரை அடகு வைத்து பெற்றிருக்கிற விவசாயி, 50,000 ரூபாய் பெற்றிருக்கிற விவசாயி அவனால் தள்ளுபடி பெற முடிகிறது. 10 ஏக்கரை கொடுத்து 50,000 கடன் வாங்கின விவசாயியால் பயன்பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஏற்றத்தாழ்வோடு இருப்பதால் தான் வட மாநிலங்களில் தொகையை நிர்ணயம் செய்து கடனை பாரபட்சம் இல்லாமல், அதற்கு எந்த விதமான இலக்கீடும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வது, சிறு குறு பெரிய விவசாயிகள் என்கிற பாகுபாடு இல்லாமல் தள்ளுபடி செய்வது என்பதுதான் பொருத்தமான ஒன்று. ஆக அது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திக்குமேயானால் அது வரவேற்கக்கூடியதாக இருக்கும், பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை மிக தெளிவாக அது சுட்டிக்காட்டியிருக்கிறது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களில் தள்ளுபடி செய்ததை பின்பற்றி இந்தியா முழுவதும் தள்ளுபடி செய்ய முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த கருத்தை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தனது அறிக்கை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நிச்சயமாக PR பாண்டியன், அதாவது ஒரு முக்கியமான கருத்தை பதிவிடுகிறீர்கள். இங்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, அதை புரிந்து கொண்டு அந்த அறிக்கையில் விளக்கம் தேவை. குறிப்பாக பயிர்க்கடன், நகைக்கடன் தள்ளுபடி எல்லாம் வரவேற்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். ஆனால் அதில் ஒரு விளக்கம் தேவை என்ற கருத்தை பதிவு செய்கிறீர்களா? ஆமாங்க, அது விளக்கம் தேவை என்று சொன்னால், ஏன்னா ஏற்கனவே இது திராவிட முன்னேற்ற கழகம் தனது கொள்கை நிலையாக சட்டமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டுமே கடனை தள்ளுபடி என்று அறிவித்த போது சட்டமன்றத்தில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்திருக்கிறது. கடன் நெருக்கடி, விவசாய பாதிப்பு என்பது சிறு குறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் என்கிற பாகுபாடு பார்ப்பது கிடையாது. எனவே பெரிய விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற போது அன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஹலோ நன்றி திரு PR பாண்டியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.